வணக்கம் மக்களே. வேட்டி சட்டையிலிருந்து இன்றைக்கி கோட் சூட் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு சட்டசபைக்கு போகிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றத்தோடு இன்னும் சில மாற்றங்கள் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் ஒன்று, தலைவருடைய கட்சி மீட்டிங் எங்கேயாவது நடந்தால் அந்த ரோடு ஃபுல்லாக இவங்க அந்த கட்சியின் கொடி கம்பத்தை நட்டு வைக்கிறத நிறுத்தணும். ஏர்போர்ட்லேருந்து போகிற வழியெல்லாம் நம்ம எத்தனை கட்சி கொடிகளை நட்டு வைக்கிறாங்க, அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது தேவையில்லாமல் மக்களுக்கு ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்துது. முக்கியமான விஷயம், ரோடு ஃபுல்லாக இந்த ஃப்ளெக்ஸ் பேனரில் அந்த ஃபோட்டோவை போட்டு அந்த ஃபோட்டோவில் அந்த கட்சி தலைவருடைய படத்தை பாகுபலி கெட்டப்பில் இல்லை வேறு ஏதாவது கெட்டப்பில் போட்டு பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிறது ரொம்பவே தப்பு. அதையும் நம்ம கண்டிப்பாக நிறுத்தணும். அதனால் மக்களுக்கு பல இடைஞ்சல்கள், பல விபத்துக்கள் நடந்திருக்குன்றதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். மூன்றாவது, தமிழ்நாட்டில் ரோடு ஃபுல்லாக எல்லா சுவர்லேயும் போஸ்டர் ஒட்டுறோம். அந்த போஸ்டரில் தலைமகனே வருக, இவரே வருக, அவரே வருகன்னு எவ்வளோ வீர வசனங்கள் போட்டு போஸ்டராக ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த போஸ்டர் கலாச்சாரத்தை நம்ம கண்டிப்பாக நிறுத்தணும். இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லோரும் மொபைலில் பார்க்குறாங்க, மொபைல்லேயே அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து எதுக்கு இந்த மாதிரி போஸ்டரை ஒட்டணுன்ற அவசியம் நமக்கு இதுக்கு மேலே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நான்காவது விஷயம், ஊரில் இருக்க எல்லா செவுத்துலேயும் இவங்க வரைஞ்சி வைக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை செவுத்தில் அந்த கட்சியோட சின்னம், அந்த கட்சியோட தலைவர் பேர், அங்கே இருக்க எம்எல்ஏ பேரை இவங்க வரைஞ்சி வைக்கிறாங்க. அதை கண்டிப்பாக நிறுத்தணும். இந்த 4 விஷயத்தை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் எனக்கு நம்ம ஒரு மாற்று அரசியலை நோக்கி, ஒரு புதுமையான அரசியலை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நிறுத்தினா தமிழ்நாடு இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு நாம் ஒரு முன் உதாரணமாக இருப்போன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இதுவும் என்னுடைய கனவு மெய்ப்பட வேண்டும்.